ஜோதிடம் தரம் குறைந்து போகிறதா? நேயர்களே, உங்களுக்கு விதியை தெரிஞ்சுக்கணுங்கிற நேரம் வந்துடுச்சுன்னா இதுக்கு எதுக்கு எந்த ஜோசியர் இதை ஆரம்பிச்சு விட்டாங்கன்னு தெரியல. ஒருத்தன் தப்பா ஜோசியத்தை இதை விட அபத்தமான பரிகாரம் ஏதாவது இருக்க முடியுமா? இப்போ ரீசெண்டா சொன்னேன், குரு சுக்கிரன் ஒன்னா சேரையில மிகப்பெரிய தேசத்து தலைவர்கள் உட்கார்ந்து கையெழுத்திடுவார்கள், கை குலுக்குவாங்க, பங்கு சந்தை பெரிய உயரங்கள் அடையும்னு காப்பாற்றவே. ஆனால் இந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய ஜோதிடர்களுக்கு வருத்தம் வரலாம், கோபம் வரலாம். நான் இதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, நான் தைரியமாக பேசுகிறேன். நான் யாரை பார்த்தும் பயந்தது கிடையாது. பயந்தா ஜோசியம் யாருக்கும் சொல்ல முடியாது. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். அதாவது இதுக்கு ரொம்ப சீரியஸான டாபிக். ஜோதிடம் தரம் குறைந்து போகிறதா? ஜோதிடத்தோட தரம் குறையுதே, இதற்கு என்ன காரணம்? இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும்? எப்படி கொஞ்சம் ஜோதிடத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? இந்த ஜோதிடம்ங்கிறது என்ன? இது எனக்குள்ளே இருக்கிற வருத்தம் தான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு கேட்டால், ஒரு ஒரு தகுதியுள்ள ஜோதிடம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கான்னா இல்லைன்னு தான் நான் சொல்வேன். எதை வச்சு அப்படின்னா, நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதில்லை. இந்த ஜோதிடத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நீங்கள் இவ்வளவு தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை தெரிஞ்சுக்க முடியும், இவ்வளவு தான் நடக்க போகிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. ஒரு 3-4 ஈவெண்ட் ஒரு அஸ்ட்ராலஜர் பின் பாயிண்ட் இந்தந்த வருஷத்தில் என்னென்னது நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் அதே ரொம்ப பெரிய விஷயம். எப்படி இந்த ஜோதிடம் தரம் குறைந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ரெஃபர் பண்ணி பார்ப்போம். ஒரு ஜோதிடர் குட் டே பிஸ்கெட் வியாபாரம் நல்லா போகணுங்கிறதுக்காக குட் டே சொன்னார். நம்ம அதெல்லாம் பற்றி பர்சனலாக எனக்கு என்ன ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் அது தகுதி இல்லாத, தரம் இல்லாத ஜோதிடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். எனக்கு நிறைய பேர் கூட உட்காந்து வச்சு இன்டர்வியூலாம் கேட்குறப்ப ட்ரெண்டிங் ஆகுது. அவங்க தன்னோட சுய விளம்பரத்துக்காக ஜோதிடத்தோட தரத்தை குறைக்கிறாங்க. அப்பேற்பட்ட கலை ஜோதிட கலை. இப்போ எப்படின்னு நான் சொல்கிறேன், அந்த ஜோதிடம் எப்பேற்பட்டது அப்படின்னு. இன்றைக்கி நிறைய ஜோதிட ஆப்ஸ் பர்சனலாக கல்யாணம் ஆகுமா, எப்போ வேலை கிடைக்கும், எப்போ நாங்கள் ஒன்றா சேருவோம், எப்போ எனக்கு குழந்தை பிறக்கும், இப்படி இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேள்வி பதில் மாதிரி போயிடுச்சு ஜோதிடம். அப்படி இல்லை, பாவ புண்ணியம் சார்ந்தது. உன் கர்மா என்னன்னு சொன்னது ஜோசியம். உன்னோட பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் என்ன சொல்லுது, கிரகம் எதோட எது சேர்ந்து இருக்குது, சுபகிரகம் எப்படி இருக்குது, பாவ கிரகம் எப்படி இருக்குது, இதோட கிரகத்தோட காம்பினேஷன் எந்த அளவுக்கு இருக்குது. 27 நட்சத்திரத்தில் 26 நட்சத்திரம் தோஷம், 14 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். இப்போ நீங்கள் இந்த 14 மாட்டினீங்கன்னா கர்மம்டான்னா, கர்மம்னா என்ன, ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் அப்படின்னு. நிறைய இடங்களில் நிறைய குடும்பங்களில் திடீர் விபத்து, உயிர் போயிடுது, அவ்வளோ வேதனை இருக்குது, வலி இருக்குது, திடீர்னு வேலை போயிடுது, பொருளாதாரம் சரிஞ்சு போயிடுது. எவ்வளவோ பாடுபட்டு உழைக்கிற குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன். காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைகள், அந்த குடும்பத்தில் இருக்க பெரியவர்கள் கூட 10 ரூபா சம்பாதிக்கணும் சார் அப்படின்னு பாடுபட்டு உழைக்கிறாங்க. ஆனால் அந்த பணம்லாம் வீணாக போயிடுது, பயன்பட மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸில் போய் மாற்றுற மாதிரி இருக்குது. ஒருத்தர் பேசினார், சார் எனக்கு சிங்கப்பூர்லேருந்து இவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு, இது இந்த இன்ஸ்டியூஷன் எனக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த துறை, இது எப்போ எனக்கு கிடைக்கும்? இது ஜோசியமே கிடையாது. ஏன் அந்த துறை உன்னுடைய பொருளாதாரத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு? அப்போ ஏதோ ஒரு எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஜோசியர்கிட்ட உட்காந்து, இது அடுத்த அபத்தம், இந்த பொண்ணுங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இந்த கல்யாணம்னு அதில் அவ்வளோ வருத்தங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துலேயும் சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி. ஒரு குடும்பத்தில் புண்ணியம் இருக்கா, பாவம் இருக்கா, எது புண்ணியம் எது பாவம், இதே ரொம்ப பெரிய கேள்வி ஆகிடுது. ஜோதிடத்தில் கேள்வி பதில் மாதிரி ஒரு அபத்தம் கிடையவே கிடையாது. ஒரு ஜோசியருக்கு தொழிலை பற்றி என்ன தெரியும்? நான் சொல்கிறேன், இப்போ லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லாம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. இருக்கிற ஜோசியர்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. மலேசியா சிங்கப்பூர்லலாம் மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்து கேட்டாங்க ஜோதிடமெல்லாம். இன்றைக்கி பெரிய பெரிய ஜோசியர்லாம், நான் மலேசியாவில் இருக்கேன், நான் சிங்கப்பூர் செட்டில் ஆகிட்டேன், நான் இவருக்கு ஜோதிடம் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஜோசியம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்களே. ஒரு நிகழ்ச்சி அவங்கெல்லாம் மலேசியாவில் ஒரு ஒரு பிரமாதமாக எடுத்து எல்லாருக்கும் ஜோதிடத்தோட விளக்கம்லாம் சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க. என்னங்க ரிமார்க்ஸ் ஒவ்வொரு ஜோசியருக்கு இருக்குங்கிறதெல்லாம்
ரொம்ப வருத்தமாக இருக்குது கேட்கும்போது சில விஷயங்கள்லாம். அதே மாதிரி கேட்பாங்க, சார் இந்த ஜோசியர் வந்து நிறைய இன்றைக்கி வந்து இந்த டைட்டில் போடுறது, பண்டிதர், இன்னும் அதில் நிறைய பத்மபூஷ, பத்ம விபூஷ, இந்த மாதிரிலாம் டைட்டில் பயங்கரமாக ஜோதிட வேத விற்பனை அப்படின்னு எல்லாம் டைட்டில் போடுறதெல்லாம் இதெல்லாம் யாரும் கொடுக்கல, அவங்களா போட்டுக்கிறது தான் இந்த டைட்டில் எல்லாம். ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரிலாம் டைட்டில் பார்க்குறப்ப. எங்களுக்கெல்லாம் பேர் வந்து நாங்களாம் இந்த டைட்டில்லாம் வச்சுக்கல. ஸ்ரீரங்கத்துலேருந்து அப்போ வீட்டுக்கு வந்து ஜோசியம் சொல்லுவார், ஸ்ரீரங்கத்துக்காரர் வரார், கார்த்திகேயன் சார், ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன், கார்த்திகேயன் ஸ்ரீரங்கம், இப்படி அமைந்தது. இதை போய் நான் போய் என் பேரை இப்படி போட்டு இப்படி கூப்பிடுங்க. இன்றைக்கி நிறைய ஜோதிடர்கள் என்னை ப்ரமோட் பண்ணுங்க, எங்களை ப்ரமோட், சீக்கிரமாக ஜோதிடத்தில் வளரணுங்கிற ஆசை அதிகமாக இருக்குது. இதுக்கு வளரணுங்கிற ஆசை அதிகமாக இருந்தால் ப்ரமோட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஜோதிடத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு இந்த ஜோதிடத்தில் ஒரு உண்மை ஒழிந்திருக்கு, சக நிகழ்வு ஒழிந்திருக்கு, அதை வந்து அவர்கள் தோண்டி எடுக்கணும். அதை தோண்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் தான் பண்டிட் அஸ்ட்ராலஜர். அப்போ மற்றவங்கெல்லாம் என்ன வெறும் சாதாரண அஸ்ட்ராலஜரா? அதெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. அந்த டைட்டில் போட்டுக்கிறது, இந்த டைட்டில் கார்டு பெருசாக போட்டுக்கிட்டு ஸ்ரீ பத்மபூஷ பத்ம விபூஷ இந்த மாதிரிலாம் டைட்டில் போட்டு வர்றதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியல. அது வந்து நல்ல அஸ்ட்ராலஜி கிடையாது. அதே மாதிரி கெட்டப்பு, அடேங்கப்பா, இந்த ஓவல் கோட்டு, இந்த கெட்டப்பு, அதில் ஏதாவது ஒரு பெருசாக ஒரு கோல்டன் கலரில் ஒரு ரோஜா பூ, அதெல்லாம் இல்லை. இப்போ எனக்கு வந்து என்னென்னா இது ஒரு இன்ட்ரியூஷன், இந்த ஸ்கார்ஃப் அப்படிங்கிறது. அது போட்ட நெக்ஸ்ட் டேலேருந்து ஐ ஸ்டார்டட் மீட்டிங் லாட் ஆஃப் செலிப்ரிட்டிஸ். ஒரு நெக்ஸ்ட் லெவல் லைஃப் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ என்ன பண்ணேன், அதை நான் கன்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் இது நான் போட ஆரம்பித்தேன். நீங்கள் என் கெட்டப்பை பார்த்து கேட்கலாம், என் கெட்டப்பை எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட அவரோட கெட்டப் பார்த்து, அடேங்கப்பா, கையில் 10 விரல்லையும் மோதிரம் போட்டிருக்காரு, அடடா 2 கையிலையும் 4 பிரேஸ்லெட்டு போட்டிருக்காரு, இந்த மாதிரிலாம் போகாது. நான்லாம் ஒரு மோதிரம் தான் போட்டிருக்கேன், வெள்ளி மோதிரம் தான் போட்டிருக்கேன். என்ன இது மாதிரி அந்த ஜோதிடர் டைட்டில் பார்த்து தயவு செய்து போகாதீங்க, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, என்ன குவாலிஃபிகேஷன், அவர் சொல்கிற விதம் நமக்கு பிடிச்சிருக்கா, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, நம்ம உட்காந்து கேட்கும்படியாக இருக்கா, ரசிக்கும்படியாக இருக்கா, அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், வேதம் சார்ந்து ஜோதிடம் சொல்லணும். இன்னொன்று திதி சூனியம்னு ஒன்று, உருப்படாது அந்த திதி சூனியங்கிறது. திதி எந்த திதியும் சூனியம் ஆகாது, எந்த திதிக்கும் சூனியம்னு பேர் கிடையாது. திதினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் தான். என்கிட்ட ஆர்கியூ பண்ண சொல்லுங்கள், அந்த கான்செப்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் தான் திதி. சூனியம்ங்கிறது வேற, கிரகங்கள் செயலற்று போவது தான் சூனியம். இதில் எந்த திதி சூனியாச்சு, சூனியம் திதியாச்சு, இதெல்லாம் ஜோதிடம் புரியக்கூடாதுன்னு நினைத்தாங்க. அவங்க கொடுத்த வேலை இதெல்லாம். அந்த மாதிரிலாம் நான் எதுவும் எனக்கு தெரிந்த அனுபவத்தில் நான் கண்டு கேட்டு வளர்ந்து வந்த விதத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. அடுத்து முடக்கு, உங்களை முடக்கி போட்டுருச்சுங்க, இது முடக்குங்க, முடக்கு ராசிங்க, அந்த முடக்கு ராசிக்கு கோயிலை கண்டுபிடிச்சிருங்க. இது வந்து தேரவே தேராது. நான்லாம் நெல்லை வசந்தன் சாரோட நிறைய ஆர்கியூவே பண்ணியிருக்கேன். நான் வந்து அவருடைய மாணவன் கிடையாது, ஆனால் அவர் மீது எனக்கு நிறைய அபிமானம் உண்டு, நிறைய இன்ஸ்பிரேஷன் உண்டு. சமகாலத்தில் அவர் கூட ஜோதிடம் சொன்ன ஒரு வாய்ப்பும் எனக்கு இருந்தது. இது வந்து என்னென்னா, அந்த ஜோதிடத்தில் சக நிகழ்வு உண்டு. இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு நிகழ்வு சொல்கிறேன். குரு சூரியன் இணைந்தால் அவர்களுடைய வாழ்க்கை, அந்தஸ்து, படிப்பு, அறிவு பயங்கரமாக இருக்கும். இது பாயிண்ட்டு. இப்போ குருவும் சூரியனும் சேர்ந்துட்டா அவர்களுடைய தரம் வேறு லெவலில் இருக்கும். ஆஹா, அப்படியா சார், குரு சூரியனை பார்த்தாலும் இதுதான், சூரியன் குருவை பார்த்தாலும் இதுதான், குரு வீட்டில் சூரியன் நின்னாலும் இதுதான், சூரியனோட வீடான சிம்மத்தில் குரு நின்னாலும் இதுதான் பலன். அப்போ கூட என்ன கிரகம் இருக்குது ஏது இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லணும். ஆனால் பொதுவான பலன், உயர் ரக கல்வி, உயர்ந்த வாழ்க்கை, கௌரவமான இண்டஸ்ட்ரி, கௌரவமான தொழில், கௌரவமான அடையாளம், இப்படிலாம் இருக்கணுங்கிறது விதி. நான் சொல்கிறேன் ஒருத்தருக்கு, சார் இந்த உயர் ரக கல்வி, இந்த டாக்டர் படிப்பு, ஆடிட்டிங், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம், உயர்ந்த அந்தஸ்தான இடத்துல நீங்கள் இருக்கணும். நீங்கள் சொன்னதில் ஒன்று கரெக்டு ஒன்று தப்புன்னாரு. நான் சொன்னேன், என்ன கரெக்டு என்ன தப்பு, ஜோதிடம் இதுதான். அப்போ குருவும் சூரியனும் சேர்ந்தால் கௌரவம். நிறைய டாக்டர்களுக்கு, நிறைய அட்வொகேட்ஸுக்கு, நிறைய ஆடிட்டர்ஸுக்கு, நிறைய பிஹெச்டி முடித்தவர்களுக்கு டாக்டரேட் பட்டம், ஒரு ஜோசியருக்கும் இது உண்டு. நான் சொல்கிறேன், அவங்க வந்து இல்லைங்க இது ஏன் ஜாதகம் தாங்க, டாக்டரோட ஜாதகம்லாம் இல்லைங்க, அந்த மாதிரி பெரிய படிப்புலாம் இல்லைங்க, நான் வந்து காலேஜ் தான், இது எஸ்எல்சி தான் முடிச்சிருக்கேன், டிகிரி தான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஜோசியருக்கு டாக்டர் பட்டம், கௌரவ பட்டம் வந்திருக்கு. நான் பேர் சொல்லலை, அது டாக்டர் பட்டமாக எப்படி அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அது
பட்டம். ஏன்னா அந்த கௌரவம். எனக்கு அந்த டாக்டர் பட்டம் வரலையே, நான் வேணான்ட்டேன், அது வேற விஷயம். நான் அதுக்குள்ளே ட்ரை பண்ணல. எனக்கு மக்கள் கொடுக்குற டாக்டர் பட்டம் போதுமானது. என்கிட்ட ஜாதகம் கேட்டுட்டு அவங்க இது நல்லா இருக்கு நீங்கள் போய் பாருங்கன்னு ரெஃபரலில் சொல்லணும். இவர்கிட்ட நான் கேட்டேன், பொறுமையாக உட்கார்ந்து பேசினார், கிரகங்களுடைய விளக்கத்தை சொன்னார், நல்லா இருந்தது. அப்போ இந்த குரு சூரியன் இணைந்தால் இப்படி. ஆனால் ஒருத்தர் சொல்கிறார், நான் 10ஆம் கிளாஸு, எனக்கு படிப்பு இல்லை, ஆனால் அவர் உத்தியோகம் பார்ப்பது எங்கன்னா ஏர்போர்ட்டில். நீங்கள் சொன்னதில் இன்னொரு பாயிண்ட்டு கரெக்டு. நான் உயர்ந்த இடத்துல வேலை பார்க்குறேன், ஃபாரினில் வேலை பார்க்குறாரு, ஸ்வீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் 10வது தான் படிச்சிருக்காரு. அப்போ இந்த குரு சூரியன் சேர்ந்தா அந்த கௌரவமான இடம், ஏர்போர்ட்டில் வேலையா, ஆனால் ஃபாரினில் வேலை. எதில்? அந்த ஒரு மெயின்டெனன்ஸ், ஸ்வீப்பிங், கேட்ரிங் சர்வீஸ். இதில் இன்னும் இதுக்கு தகுந்த மாதிரி இது என்ஜினியரிங் படித்தவங்க ஏர்கிராஃப்ட்டுக்கு மெயின்டெனன்ஸில் போவாங்க. இது மாறி 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 இருக்கும். ஜோதிடம் எவ்வளோ நுணுக்கமானதுன்னு பாருங்கள். சும்மாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்தாங்கன்னெலாம் வாயில் ஓட்ட முடியாது. நீங்கள் உணவுத்துறையில் போய் தொழில் பண்ணிவிடுங்க. இந்த ஜோதிடத்துக்கும் நிறைய லிமிட்டேஷன்ஸ் உண்டு. அதை அறிந்து ஜோதிடர்கள் பலன் சொல்லணும், அந்த இடத்தோட நின்றுக்கணும். இல்லைங்க இதை தாண்டி போய் சொல்ல முடியாது அப்படின்னு. இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க நிறைய விஷயம். அதே மாதிரி கணிப்புகள், ப்ரெடிக்ஷன்ஸ், அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், நிறைய தவறுகள் ஏற்படலாம். இதெல்லாம் எப்படி ஊர்ஜிதமாக எடுத்துக்கிட்டு ஜோதிடத்தோட தரம் குறைந்து விட்டது. இப்போ பங்கு சந்தையில் சொல்லுவாங்க, வாங்க பங்கு சந்தையில் எப்படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லித்தரோம்பாங்க. ஏன்னா அவனுக்கு ட்ரேடிங் வரல. அதை என்ன பண்ணுறான், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிடமும் அதே மாதிரி தான். 750 ரூபாய்க்கு ஜோதிடம் விற்கப்படுகிறது. 4 நாளில் நீங்கள் ஜோதிடர் ஆகலாம். இன்னொருத்தர் 16 நாளில் நீங்கள் ஜோதிடர் ஆகலாம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி போயிடுச்சு. நானும் ஜோசியர், நீங்களும் ஜோசியர், சான்றிதழ் வாங்கிக்கோங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நான்லாம் எங்கேயும் யாருக்கிட்டையும் சான்றிதழ் வாங்கலை. என்கிட்ட ஜாதகம் பார்த்தவர்கள் கொடுத்த சான்றிதழ் தான். அந்த டிவைன்னஸை ஒரு 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 ஜோதிடர்கிட்ட நம்ம ஃபீல் பண்ணணும். அடுத்து வரேன், குட் டே பிஸ்கெட் மேட்டர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜோசியர் பெரிய பண்டிட்டுன்னு பேர் போடுறாரு. ராகவேந்திரா கோவிலுக்கு போகாதீங்க, அது ராகவேந்திரா கோவில் இல்லை, ஃபஸ்ட்டு அவருடைய மடம், ராகவேந்திர மடம், இப்படி தான் சொல்லணும் நம்ம. அது ரொம்ப பெரிய தவறு, அபத்தம். திருப்பதிக்கு போகாதீங்க, ஐயோ போகாதீங்கன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவங்க பிரியம், அவங்க விருப்பம், அவங்க மனசுலேருந்து ஆசைப்பட்டு போகிறாங்க. ராகவேந்திரர் மகானுபவர், வேத சொரூபம். நான் சொப்பனத்தில் ஒரு தடவை தரிசனம் பண்ணி ஒரு இனிப்பு பொருள் கொடுக்க சொல்லி எனக்கு அந்த காரியம் முடிஞ்சுது. அப்படியே வியந்து பார்த்தேன் நான், ஆஹா அப்படின்னு. என்னுடைய சகோதரனோட பேரே ராகவேந்திரன். எங்கள் அப்பாவுக்கு ராகவேந்திரன் ரொம்ப பிடிக்கும். அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொப்பனத்தில் ஒன்று எனக்கு ஒரு இது வந்ததுமா அப்படின்னு. ஐயோ உடனே பண்ணுப்பா, அவர் அப்பேற்பட்ட மகானுபவர், அவரெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவருடைய பேரை சொல்கிறதே புண்ணியம். எது? அவருடைய பெயரை உச்சரிப்பதே, சொல்வதே புண்ணியம். சொல்கிறது பாருங்கள், ராகவேந்திரா கோவில், அது கோவில் அல்ல, கோவில் வேற, குருமார்கள் இருக்கிற மடம் வேற. இதுக்கு வித்தியாசம் உண்டு. குருக்களை நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அவங்களாம் தெய்வங்களை கண்ணில் பார்த்தவர்கள். பிரகலாதனா அவதாரம் செய்து வேதத்தோட வேத உரை கொடுத்த வியாசரா இருந்து இந்த கலியுகத்தில் ராகவேந்திரரா காட்சி தரார். எப்பேற்பட்ட மகானுபவர், தரம் குறைந்து விவரம் இல்லாமல் இப்படியா ஜோதிடம் சொல்லுவீங்க எல்லாம். அதே மாதிரி சில தெய்வங்கள்கிட்ட போகும்பொழுது நேமனிஷ்டையோடு போகணும். ரொம்ப சிவன்கிட்ட போய் கட்டி பிடிக்காதீங்க, ருத்ராட்ச மாலையை அள்ளி போட்டுக்காதீங்க. அதே மாதிரி யாராவது ஜோதிடர்கள் ஒரு 10 ருத்ராட்ச மாலை இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா இதெல்லாம் வேஷம்னு ஆதிசங்கரர் பஜகோவிந்தம்ங்கிற பாட்டில் சொல்கிறார். எந்த பாட்டில் சொல்கிறாருங்கிறது முதற்கொண்டு நான் சொல்கிறேன். துவன்ய கர்ணேன்னு ஒருத்தன் வேதம் பயங்கரமாக திணறி படிச்சுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் சொல்கிறார், ஏன் இவ்வளோ திணறி இப்படி மனப்பாடம் பண்ணுற? அப்படி சொல்லாத, மனசுலேருந்து பிரியமாக அதை காதில் கேளு. அந்த கோவர்தனகிரியை தூக்கின மாதவனோட கதையை உட்கார்ந்து கேளு, அந்த பெருமையை பேசு. தெய்வங்களோட லீலைகளை காதில் கேளு, அதை சொல்லு. அதுதான் பக்தி. இப்படி திணறி மந்திரம் சொல்கிறதோ, இந்த ருத்ராட்ச மாலை போட்டுட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டு இது பண்ணுறதோ, இதெல்லாம் வயிற்று பழப்புக்காக போடுற வேஷம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். அப்போது எவ்வளவு அருமையான விளக்கங்கள் எல்லாம் நம்மளுடைய மகான்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எதை பார்த்து நாம் ஒருத்தர்கிட்ட ஜோதிடம் கேட்கணும், அவருக்கு எப்படி ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அதே மாதிரி 2 மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, 3 மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. இதெல்லாம் பில்டப்பு. எனக்கு தெரிஞ்சு 2 நாள் அதிகபட்சம், இல்லை 3 நாள்.
அப்பாயின்மெண்ட் தைரியமாக கொடுக்கலாம் இல்லையா? அதுக்கு தகுந்த அளவுக்கு கட்டணத்தை வைங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து உடனே வேணும்னா எக்ஸ்பிரஸ் கியூ 1000 ரூபா சேர்த்து கேட்டுங்க. இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது ஜோதிடத்தில். நான் அந்த மாதிரி காசு எக்ஸ்ட்ரான்னு கேட்டு வாங்கினதே இல்லை. ஆனால் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. உடனே இன்றைக்கே சொல்லுங்கள். எனக்கு 2 கேள்வி தான். கேள்வி பதிலுக்காக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராதிங்க. அது உருப்படாது இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுங்கிறது. இது என்னென்னா உங்கள் ஜாதகத்தோட கர்மா, உன் ஜாதகத்தில் இருக்க பாவ புண்ணியம், உங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவம், உங்கள் தாத்தா பாட்டி பண்ணின பாவம். இதில் புண்ணியமும் உண்டு. அதனால தான் இந்த வாழ்க்கை. இதில் எது புண்ணியம் எது பாவம், என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு விமோச்சனமே அந்த கோவிலில் கிடைக்குது, ஒரு விரதத்தில் கிடைக்குது, ஒரு தானத்தில் கிடைக்குது. கர்ம வினையை தர்ம வினை கொண்டு தான் நீ ஜெயிக்க முடியும். கல்யாணத்துக்கு நிறைய உதவி பண்ணு. கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டாங்க, சமாதானம் பண்ணிவை. அண்ணா தம்பி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா தைரியமாக தீர்ப்பு சொல்லு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு. என்ன சிசு அழிஞ்சிருக்குன்னுலாம் பார். இப்படி பாவ புண்ணியம் எது, இன்னைக்கு அதுவே பெரிய கேள்வி ஆயிடுச்சு. ஒரு கல்யாணத்தில் என்கிட்ட வந்து அவங்க இந்த இதெல்லாம் காட்டுறாங்க, பேப்பர்ஸ்லாம். இந்த இடத்துலேருந்து வரன் வந்திருக்கு, இது எப்படிங்க பார்க்குறது, இதில் எந்த ஜாதகம் நல்லா இருக்கும் கார்த்திக் சார் அப்படிங்கிறப்போ அதில் ரீட் அவுட் பண்ணும்போது சிறிய குடும்பமாக இருப்பது உத்தமம். எப்படி சிறிய குடும்பமாக இருப்பது உத்தமம்? ஏன் சொந்தக்காரங்கள்லாம் வேண்டாமா? சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை இவர்களோட அணுகுமுறையெல்லாம் வேணாமா? ஒரு குழந்தைக்கு கஷ்டம், 6 மாதமாக பெட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட சித்தப்பா ஒருத்தர் சொல்கிறாரு, நீ வந்து சார்கிட்ட இது என்னன்னு கேளுமா, அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு விடை சொல்லுவார், அது எதனாலன்னு நீ தெரிஞ்சுக்கோ. நான் பூஜை சொல்கிறேன், பரிகாரம் சொல்கிறேன், இதெல்லாம் 2ஆம் பட்சம். பட் இது என்னன்னு கன்சிடர் பண்ணி நீ சும்மா போய் முட்டிக்கிட்டே உட்காந்துருக்காது அதுலேயே. அப்போ அவர் வந்து பார்க்குறப்ப இந்த குழந்தை 6 மாதமாக இதில் இருக்குது, இந்த இடத்துல இன்ச்சு பை இன்ச்சாக குத்தி இதாக இருக்குது. மெட்ராஸ் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க சார் டாக்டருக்கு. இப்போ என்ன சார் பண்ணுறது? அம்மா இது ஒன்றும் இல்லைம்மா, குடலேத்தம் ஊழ்ந்துருக்கு குழந்தைக்கு, இந்த இங்கே போய் இதை போய் பாருமா, குடல் தட்டு இந்த கிராமத்தில், இந்த இதில் போய் வயிறு ஊது. அந்த பொண்ணுக்கு அந்த ஊதி இந்த சின்ன குழந்தை ஒரு 5 வயசோ 7 வயசோ இருக்கும். அந்த ஊதி எடுத்தால் பேனா நிப்பிள், சிக்கன் போன் பீஸ் இவ்வளோ பெருசுக்கு 2 பேனா நிப்பிள், அந்த லெட் பென்னோட நிப்பிள், சாக்லேட் பேப்பர் 2 ரேப்பர், அலுமினியம் ரேப்பர், அந்த சாக்லேட்டுக்கு மேலே சுற்றி இருக்கும் இல்லையா அந்த அலுமினியம் ரேப்பர், இப்படி எடுத்து தூக்கி போட்டார். 200 ரூபா கொடுக்குமா? இதில் என்ன வேடிக்கைன்னா அடுத்த நாள் அந்த குழந்தை ஸ்கூல் போயிடுச்சு. என்ன ஆச்சரியம், உளுந்துருக்கிறது குடலை ஏற்றோன்னு தெரியாமல் குளுக்கோஸ் ஏற்றுறதும் இது ஏற்றுறதும். 2 தட்டு குடலை தட்டுனா இது சரியாக போகுது. இதுதான் பாட்டி வைத்தியம், கிராமத்து வைத்தியம். இதை பார்த்தோன்னா கிராமத்துக்கார வைத்தியம் சொல்கிற மாதிரி நீங்கள் வேறு எதுலேயும் சொல்ல முடியாது. ஐயா இது வந்து இதுலேருந்து வந்ததுங்க, இதை உடனே இந்த மாதிரி இது பண்ணணுங்க, இது டாக்டர்கிட்ட இந்த மாதிரி இவர்கிட்ட பார்க்கலாம், இது இங்கே நாட்டு வைத்தியத்தில் போகலாம், இது சித்தாவில் போகலாம், இதுக்கு வந்து இங்கிலீஷ் வைத்தியம் சரிப்படுமா படாதா. இன்றைக்கி ஹோமியோபதிக்கு ஆயுர்வேதிக்கெலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துடுது. இப்படி எதுக்கு எதுங்கிறத நம்ம வந்து எடுத்து கொடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த குடும்பம் நெக்ஸ்ட் லெவல் வரத்துக்கு அந்த கர்மாவை தான் நம்ம சொல்லணுமே தவிர ஐடியாலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் கவுன்சிலிங். அது சொல்கிறதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த பாண்டை வாங்கி வைங்க, இந்த பேண்டை வாங்கி வைங்க. எந்த பேண்டை வாங்கி வச்சாலும் எந்த பாண்டை வாங்கி வச்சாலும் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் பணம் வரும், குரு நல்லா இருந்தால் தான் பணத்தை அனுபவிக்க முடியும், நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக இருந்தால் தான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அந்த கர்மா தான். பிள்ளைகளால் நீ சோகத்தை அனுபவிப்பாய்னா அனுபவிப்பாய், கணவனால் நீ வெறுப்பை அனுபவிப்பாய்னா அனுபவிப்பாய், மனைவியால் நீ வருத்தத்தை அனுபவிப்பாய்னா அனுபவிப்பாய். ஒரு கணவனுக்கு மனைவி சாப்பாடு போடணும், இன்புற சாப்பாடு போடணும், கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரீங்களே அப்படின்னு. அதே மாதிரி தன் மனைவியோட முகத்தை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும். அவன் மனசை காயப்படுத்துகிறவனோ கஷ்டப்படுத்துகிறவனோ வேதனைப்படுத்துகிறவனோ கணவன் அல்ல. ஒருத்தர் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறது, கணவன் மனைவி ஒரு பழி வாங்கணும்னு நினைக்கிறது, சுமங்கலிகள் சாபம் குடும்பத்தில் இருக்குன்னு அர்த்தம். நாரதர் சாவித்திரிக்கு இந்த பரிகாரத்தை சொல்கிறா. சத்தியமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்க கார்த்திகேயன் இந்த பரிகாரத்தை சொல்லலை. இந்த ராகவேந்திரா கோயில் போவாதீங்க, இந்த குட்டே பிஸ்கெட்டு, இந்த 10 ருத்ராட்ச மாலையை அள்ளி போட்டுக்கிறது, பாகுபலியை மிஞ்சிய பிரம்மாண்டம். பரிகாரத்தில் பிரம்மாண்டம்லாம் இல்லை, நம்ம மனசு. இப்போ எப்படின்னு சொல்கிறேன், 1 லட்ச ரூபா வச்சுருக்கவன் 5000 ரூபா கொடுக்கறதுக்கும் 10,000 ரூபா வச்சுருக்கவன் 5000 ரூபா அன்னதானத்துக்கு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ அவன்கிட்ட 1 லட்ச ரூபா 10,000 ரூபா இருக்கிறவங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருந்தால் 50,000 ரூபா கொடுத்துருப்பான். இப்படி தான் தெய்வம் உங்களை பார்க்கும். இதிகாசங்கள், புராணங்கள், நிறைய கதைகள் படிங்க, சமய நூல்கள் நிறைய படிங்க, அதை கேளுங்க, அந்த விளக்கங்களை கேளுங்க. இன்னைக்கு தேங்க்ஸ் டு யூடியூப் அத்தனை கதைகள், அத்தனை விளக்கங்கள். சங்கடகர சதுர்த்தினா என்னன்னு நிறைய பேத்துக்கு இன்னைக்கு தெரியல, வருத்தமாக இருக்குது. நான் நிறைய ஜோதிடர்களை சொல்கிறேன், நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டுக்கங்க. வேதம் பாராயணம் சொல்லுங்கள். என் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணுறாங்க, போட்டாலாம் டபக்குன்னு எடுத்துக்கிறாங்க. ஈவன் என்னோடய ஷோஸ்லேயே நிறைய ஜோதிடர்களும் இதை சொல்லி வருத்தப்படுவாங்க. என்ன கார்த்தி வந்து எல்லாம் போட்டா எடுத்துக்கிறாங்க, எல்லாம் இப்படிங்கிறாங்க. ஒருத்தன் கூட தன் ஜாதகத்தை கொடுத்து ஐயா நான் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சார்,
அப்போ நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சார் கேட்கட்டும் ஒரு ஜோசியர்கிட்டன்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் குடும்பத்தில் என்ன நட்சத்திரம், என்ன திசை எனக்கு நடக்குது, என்ன ராசி, இதை தெரிஞ்சுக்கங்க தயவு செய்து. அதே மாதிரி இந்த டிவியில் இருக்க ராசி பலனை பார்த்துட்டு இதுவே ஜோசியம் அப்படின்னீங்கன்னா அது அறியாமை. இது வந்து ஒரு 10% கோச்சாரம்னு பேர். இப்போது ரீசண்டாக சொன்னேன், குரு சுக்கிரன் ஒன்னா சேரையில் மிகப்பெரிய தேசத்து தலைவர்கள் உட்கார்ந்து கையெழுத்திடுவார்கள், கை குலுக்குவாங்க. இவர் தேவகுரு, இவர் அசுரகுரு, இரு பெரும் தேசத்தோட தலைவர்கள் இந்த யுத்தத்துக்கான ஒப்பந்தத்தெல்லாம் போடுவாங்க. பங்கு சந்தை பெரிய உயரங்கள் அடையும்னு. பங்கு சந்தை அப்போது அமெரிக்க பங்கு சந்தையாகட்டும், இந்திய பங்கு சந்தையாகட்டும், ஐரோப்பிய பங்கு சந்தையாகட்டும், இல்லை ஜப்பான் பங்கு சந்தையாகட்டும், இந்த இதில் ஊர் விட்டு ஊர் வந்து சொல்கிற மாதிரி இந்தியா பொண்டாட்டி ஆகட்டும், ஜப்பான் பொண்டாட்டி ஆகட்டும், பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவங்க வாயெல்லாம் நம்ம கட்ட முடியாது, கேட்டு தான் ஆகணும் பேசுகிறதுங்கிற மாதிரி. 17 ஜூன், 18 ஜூன், 19 ஜூன், 20 ஜூன், இந்த 4 நாளுமே பணம் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு புழக்கம் இருக்கும். பங்குச்சந்தை மிகப்பெரிய உச்சங்களை தொடும். பேங்கிங், என்பிஎஃப்சி, கோல்டு, ஐடி நிறுவனங்கள் ஆச்சரியமாக இருக்கும். எப்போ 16, 17, 18, இன்னைக்கு 19 இந்த தேதியில் பங்கு சந்தை கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் நிஃப்டி மேலே போயிருக்கு. எப்படி மேலே போச்சு? என் கிளைண்ட் ஒருத்தர் துட்டு போட்டு சம்பாதிச்சுட்டு, சார் உங்களால் ஒரு லட்சத்தில் சம்பாதிச்சேன், பசுவுக்கு ஒரு 25,000 ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க சார். நான் ஐடியாவே சொல்லலை, ஆனால் என் ஜோதிடம் ஒரு காமன் மேனுக்கு பயன்படணும். இப்படி இந்த கிரகத்தை பற்றின புரிதலை சொன்னது தான் இந்த ராசி பலன். இதையே நீங்கள் போட்டுக்கிட்டு ஜோசியோங்காதீங்க தயவு செய்து. எல்லா லெவல்லையும் அஸ்ட்ராலஜி உண்டு. இந்த ஆபீஸ் போடுறது, நான்லாம் ஆஃபீஸ் போடல, வீட்டில் உட்காந்து தான் ஜாதகம் சொல்லிகிட்டு இருக்கேன். வீடு தான் சிம்பிளாக அழகாக போகிற போக்கில் சொல்லிட்டு போவேன், இதாங்க இந்த நட்சத்திரம் அப்படின்னு. எளிமையாக அப்ரோச் பண்ணுங்க. இது தயவு செய்து இது வந்து ஜோதிடர்களுக்கு நான் சொல்கிறது, நிறைய ஜோதிடர்களும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க, தயவு செஞ்சு ஜோதிடத்தை வியாபாரமாக பார்க்காதீங்க, பிஸ்னஸாக பார்க்காதீங்க. இந்த ஐடி கம்பெனியில் இருக்கிற மாதிரி ஆஃபீஸ் போர்டு போடுறது இதெல்லாம் வேண்டாம். வரவன் நொந்து வெந்து போய் வரான், நம்மக்கிட்ட வழி தெரியல, பாதை தெரியல. சார் எனக்கு ஒரு நல்ல பரிகாரங்கள் நான் ராசி பலன் நிகழ்ச்சியில் உட்காரும் போதுலாம் நிறைய ஜோதிடர்களுக்கும் சக ஜோதிடர்களுக்கு சொல்வேன், நல்ல அருமையான பரிகாரங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா அது என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு வர இளம் ஜோதிடர்களுக்கோ இப்போ ரீசண்டாக ஜோதிடம் ஆரம்பித்தவர்களுக்கோ சீக்கிரமாக வளரணுங்கிற ஆசை உண்டு. இன்னொன்று, இவங்க ஜோதிடம் கற்றுக்கிறவங்களும் நல்ல ஏபிளான அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை. ப்ரொஃபஸர் KN ராவ், நார்த் இந்தியன் அஸ்ட்ராலஜர், கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி ஜோதிடம் வந்து எப்பேற்பட்ட கலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி கோரிலேஷன் அனாலிசிஸ் கொடுத்து, இந்த பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ப்ரொஃபஸர் KN ராவ். அவர் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் நிறைய ரெஃபர் பண்ணுங்க, படிக்காதீங்க, பாயிண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்க. ப்ரொஃபஸர் KN ராவ் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தென்னிந்திய ஜோதிட முறையை கண்டு நான் வியக்கிறேன், ஆனால் இவங்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்கன்னார். அவ்வளோ பரிகாரங்கள் தென்னிந்திய ஜோதிட முறையில் இருக்கு, இதை கண்டு நான் வியக்கிறேன், எங்க நார்த் இந்தியன் அஸ்ட்ராலஜியில் இவ்வளோ பரிகாரங்கள் இல்லை அப்படிங்கிறார். முருகனுக்கே கோவில் இல்லை, இப்போதான் கார்த்திகேயா கோவில்ங்கிறது வடக்க வந்துகிட்டு இருக்கு நார்தர்ன் ஸ்டேட்ஸில். எப்போ முருகன் கிட்ட அதே மாதிரி குரு பெயர்ச்சிக்கு ஒரு ஜோதிடர் செவ்வாய்க்கான ஹோமம் பண்ணுறாங்க. ஒரு முருகனை வைத்து ஒரு ஹோமம், அது வந்து செவ்வாய் பிரீதி, செவ்வாய் தோஷத்துக்கு கல்யாணம், செவ்வாய் தோஷத்தினால தள்ளி போகுது, செவ்வாய் தோஷத்தினால கல்யாணம் ஆகலைங்கிறதுக்காக செய்கிற முருகனுக்கு செய்கிற பிரீதி ஹோமம். குரு பெயர்ச்சிக்கும் இந்த செவ்வாய் பிரீதி ஹோமத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் எந்த ஜோதிடரை சொல்கிறேன், எந்த இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாகுபலி மிஞ்சிய பிரம்மாண்டம் மகா யாகம் நடைபெறுகிறது. அமாவாசை தான் ஏன் மூதாதையர்களுக்கு பண்ண முடியும், மீதி இதெல்லாம் பண்ண முடியாது. குரு வந்து பசுமாடு, யானை மீது அமர்ந்து வருவார். வேதம் சொல்லும் அந்தணன், வயோதிகன், வசிஷ்ட மகரிஷி, தேவ மகரிஷி, தர்பை ஆச்சாரியன், வேதம் சொன்னவன், அவனால் வேலை செய்ய முடியாது. இந்த அந்தணனுக்கு இயங்கும் சக்தி கிடையாது, இயக்கும் சக்தி தான் உண்டு. எப்பேற்பட்ட கலை ஜோதிட கலை. இன்னைக்கு சந்தி சிரிச்சு போச்சு, ப்ரமோட் பண்ணுங்க, இவங்க ஒருத்தங்க தான் ஜோதிடர் மாதிரியும். அதே மாதிரி இந்த பரிகாரங்கள்லாம் தாறுமாறாக போகுது, தரம் கெட்டு போகுது பரிகாரங்கள். இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, மடிப்பிச்சை பரிகாரம் இப்போ திருச்செந்தூரில், இதை விட கேவலமான பரிகாரத்தை யாரும் சொல்லவே முடியாது. இதை யார் ஆரம்பிச்சு விட்டாங்கன்னு தெரியல. மட்டமான பரிகாரம். மடிப்பிச்சை எதுக்கு? மடின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். புத்திர பாக்கியம் வேணும். எது? மடியில் குழந்தைய போடுங்க.
மடியில குழந்தைய கட்டுங்க, என் மடியை கட்டி கொடுங்கன்னு பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அந்த மடிப்பிச்சை. இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்களும் போய் மடிப்பிச்சை கேட்டுட்டு அந்த காசை கொண்டு போய் திருச்செந்தூர் முருகன்ல போய், இதை விட அபத்தமான பரிகாரம் ஏதாவது இருக்க முடியுமா? திருச்செந்தூர் முருகன் பவர் தான், நான் ஒத்துக்கிறேன். குருஸ்தலம் தான், யுத்தம் நடந்த இடம், வாழ்க்கை போராட்டமா இருக்கும், சண்டை சச்சரவா இருக்கும், கடனுக்கு மேல கடன் நெருக்கடி, வட்டி கட்டி, இப்படிலாம் நம்ம கடன்கிறது நமக்கு எதிரி. அந்த கடன் குறையணும், அழிக்கணுங்கிறதுக்காக சத்துரு சம்மாரமூர்த்திட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கடல்ல குளிக்கிறது தான் திருச்செந்தூர்ல பரிகாரம். இலை திருநீர் அதை வாங்கிட்டு வாங்க. கடல் மணல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த சமுத்திரத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த சமுத்திரராஜன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வஸ்திரத்தை சமுத்திரத்துக்கு தானம் கொடுங்க. அந்த உப்பு தண்ணீர்ல நீராடுங்க, கடன் குறையும், எதிரிகள் அழிவார்கள், வம்பு வழக்குகள் வாத விவாதங்கள் ஜெயிக்கும். இது என்ன பரிகாரம்னு எனக்கு தெரியல. இந்த மடிப்பிச்சை கேட்கறதுங்கிறது எனக்கு மறந்து போயிடும் போல இருக்கு. நான் எங்க அம்மா கிட்டேயோ எங்க தாத்தா கிட்டேயோ எங்க பாரம்பரியத்திலேயோ எவ்வளோ அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் கேட்டு எனக்கு வருத்தமா இருந்தது. இந்த மடிப்பிச்சை வந்து ஐயோ தயவுசெய்து அதை பண்ணவே பண்ணாதீங்க. தயவுசெய்து ஜோதிடர்களும் இதை பாவம் விவரம் தெரியாமல் வராங்க உங்ககிட்ட. நல்ல பரிகாரங்கள் சொல்லுங்க, நல்ல லக்ஷ்மி தேவியை சார்ந்த மகாலட்சுமியை சார்ந்த பரிகாரங்கள் சொல்லுங்க. கடனடையறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு, அதெல்லாம் சொல்லுங்க. இன்னொரு ஜோசியர் திருப்பதிக்கு போகக்கூடாது இந்த ராசி. எவன் நான் திருப்பதியே பெரிய கடவுள், துட்டு கொட்டுற ஒரு லட்டுக்கு அத்தனை துட்டு கொட்டுற கடவுள் அவர் தான். லாபம், தொழில், பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப், வியாபாரம், பாலாஜி, காசு 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 காசு, திருப்பதி தான். முடி காணிக்க, என் கடன் அடையணும், பெருமாளே எனக்கு துட்டு கொடு. லாபத்தில் ஒரு பங்கை போய் போட்டு வாங்க, எதையோ ஒரு பங்கை போடுங்க கணக்கு போட்டு. எப்படி பொருளாதாரம் முன்னேறுதுன்னு பாருங்க. இல்லைன்னா இவ்வளோ பேர் திருப்பதியில் போய் முட்ட மாட்டாங்க. சந்திரஸ்தலம், சந்திரனோட அனுகிரகம், நடந்து பாருங்க, தர ஐஸ் கட்டியாட்டம் இருக்கும். அதை சந்திரஸ்தலம் நான் திருப்பதியை இப்படி ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஜோசியத்தெல்லாம். புதுசாக சொல்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஸ்ரீரங்கம் சுக்கரஸ்தலம், ஸ்ரீரங்கத்தில் நான் துட்டு கொட்டுறேன், காசு கொட்டுறேன், இதை பண்ணு. ஸ்ரீரங்கத்தில் வெள்ளி பொருள் தானம் கொடு, பாத தரிசனம் பண்ணு, விஸ்வரூப தரிசனம் பண்ணு. பார்க்கடலில் என்ன காட்சியோ அந்த தரிசனம் இங்கே இருக்க பெருமாளோட அவதாரம் தான் பாக்கி 107லையும். இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. துர் ஆத்மாக்கள் உண்டு, அதெல்லாம் கண்ணில் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு என்கிட்ட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தது. இதுக்கு நான் கல்யாணமே பண்ணியிருந்திருக்க வேணாம், அதை செஞ்சுருக்க வேணாம், இதை செஞ்சு. பேய் பிசாசை பார்த்துருக்கியான்னு நான் பார்த்துருக்கேன், அதோட பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்கேன். ஆமாங்க ஐயா, எங்கள் குடும்பத்தில் 3 பேர் இந்த மாதிரி இப்படி செத்து போனாங்கன்னு இருக்காங்க. நிறைய அமானுஷ்யங்கள் உண்டு. தெய்வத்தையும் தரிசனம் பண்ணியிருக்கோம். நிறைய கோவில்களில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே கூப்பிட்டுருக்காங்க. கார்த்தி சார் வாங்க சார். இல்லைங்க வேண்டாங்க, நான் இங்கேருந்தே நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். பயம், சும்மாலாம் போகக்கூடாது. கோவில் மரியாதைன்னா உடனே எனக்குத்தான் நெஞ்செல்லாம் கோவிலில் யாரும் நிமித்த முடியாது. அடுத்து இன்னொரு பரிகாரம், இந்த பிரம்மா கோவிலில் ஜாதகத்தை கொடுத்து வாங்குன்னு. இது மாதிரி ஒரு வீணா போன பரிகாரத்தை நான் பார்த்ததே இல்லை. திருச்செந்தூராவது கொஞ்சம் ஏதோ சரி, ஏதோ பெண்கள் பண்ணுறப்போ ஒரு புத்திரபாக்கியம் கிடைச்சிட்டும் போ அப்படின்னா. மடி பிச்சைன்னு பேர். மடியை கட்டி கொடு, என் மடியில் புத்திரபாக்கியத்தை கொடு. இதுக்கு எதுக்கு எந்த ஜோசியர் இதை ஆரம்பிச்சு விட்டாங்கன்னு தெரியல. ஒருத்தன் தப்பா ஜோசியத்தை, இந்த கங்காவே மாறின சந்திரமுகியை பார், சந்திரமுகி நின்னா தன்னை கங்கா தன்னை சந்திரமுகியா நினச்சிக்கிட்டா, சந்திரமுகியா மாறினா அப்படின்னு ஒரு 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 ஜோதிடம் தனக்கு சொல்ல வராத ஒருத்தனை என்ன பண்ணினான், ஜோசியத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான். இப்போ அந்த கதையாகி போச்சு. இது வந்து இவங்களும் தப்பாகவே ஜோசியம் கேட்டாங்க, தப்பாகவே படித்தாங்க, தப்பாகவே சொல்லின்னு வராங்க. ஒரு முறை இல்லை, ஒரு வரைமுறை இல்லை. இது வந்து அவனை காப்பாற்றும் ஒரு பரிகாரம். அதுக்கு தான் ஜாதகத்தையே பார்க்க வரான், டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் பார்க்க வரல. தலைவிதி என்னவோ அது நடக்கும். சரி, இந்த தலைவிதியில் ஒரு 30-40% நான் சரி பண்ணிக்க முடியுமா? முடியும். வெயில் அடிக்கிறப்ப எப்படி கொடை பிடிக்கிறோம், மழை பெய்யறப்ப எப்படி கொடை பிடிக்கிறோம். மழை தண்ணி நம்ம மேலே படாது, வெயில் நம்ம மேலே படாது. ஆனால் வெயில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இதற்கான பிராயச்சித்தம். இப்படி இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜோதிடர் உலகத்தோட ரகசியங்களை சொல்லணும். இன்னொன்று, அபிஜித் முகூர்த்தம் அப்பேற்பட்ட முகூர்த்தம். நீ என்ன பாவம் பண்ணிட்டு அபிஜித் முகூர்த்தத்தை தொட்டாலும் அது தீராது. தாய் தகப்பன் மனசு சந்தோஷப்படணும். இன்னைக்கு சொல்கிறேன் பரிகாரம். உங்கள் அப்பா அம்மா காலில் தினமும் விழுந்து கும்பிட்டுட்டு அன்னைக்கு நாளை ஆரம்பிங்க. எப்பேற்பட்ட பாவமும் விமோச்சனத்துக்கு வரும். அம்மா மனசோ அப்பா மனசோ வேதனைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு நினைங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்கள சுமந்து பாருங்க. தெய்வம் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று கை கட்டி நிற்கும். ஏன் கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர்களுக்கு அத்தனை அனுகிரகம் பண்ணாருன்னா, தன் சகோதரனையும் தான் பொண்டாட்டியையும் அடமானம் வச்சப்போ கூட இந்த 5 பேரும் அவனை விட்டுட்டு போகல. தர்மர் பக்கம் நின்னாங்க. எங்கள் அண்ணா என்ன சொல்கிறாரோ அதுதான். அப்படி இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி நின்றுவாங்களா? பணம் இருந்துட்டா தம்பியை கூட அண்ணன்னு தான் கூப்பிடணுமா?
பணம் இல்லைன்னா அண்ணனை கூட டேய் போடா வாடான்னு தான் கூப்பிடணுமா. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். திருப்பி கிரகம் அடிக்கிறப்ப தாங்க முடியாது. கர்மாவை தெரிஞ்சுக்கணும், பாவ புண்ணியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மா கோயிலில் ஜாதத்தை கொடுத்து வாங்குங்கிறது எங்கேயுமே இதிகாசத்துலையும் கிடையாது, புராணத்துலையும் கிடையாது. பிரம்மா தலைவிதியை மாற்றி எழுதினாருங்கிறது இல்லவே இல்லை எந்த புராணத்துலையும். எங்கே ஏதாவது ஒரு புராணம் சொல்லுங்க, ஒரு இதிகாசம் சொல்லுங்க. பிரம்மதேவர் மானுடர்களுக்கு வரம் வழங்கினார். நரசிம்ம அவதாரத்தில் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எழுதினோன்னா தன் நாதி கமலத்தை ஒரு சுண்டுனாராம். பிரம்மலோகமே ஆடிச்சான். இரண்யனுக்கு எதுக்கடா நீ இப்படி ஒரு வரத்தை கொடுத்த அப்படின்னு. பிரம்மா ராட்சசர்களை விரும்புகிறார், மானுட பிறவிகளை விரும்பவில்லை. பிரம்மதேவரோட வழிபாடும் சரஸ்வதி தேவியோட வழிபாடும் கூடாதுன்னு ஆணையிட்டு இருக்காங்க சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும். அந்த ஒரு கோவிலில் ஏதோ ஒரு சின்ன சன்னதி வச்சிருக்காங்க, போய் ஒரு பெரிய கும்பிடா போட்டுட்டு தட்டில் ஏதாவது தட்சணையை போட்டுட்டு தயவு செஞ்சு திரும்பி பார்க்காம வந்து சேருங்க. இதெல்லாம் மட்டமான பரிகாரம். ஜோதிடர்களுக்கும் இதை நான் சொல்கிறேன். நல்ல தான தர்மம் சொல்லுங்க, வேதம் சொல்லுங்க, வேதம் கேட்கறதுக்கு காரணமா இருக்கட்டும். விஸ்வரூப காட்சி, சிவபெருமான் விஸ்வரூபம் காட்டுறார் ஆதிசங்கரருக்கு. இந்த பாரு நான் தான் சிவபெருமான், இப்படி கையெல்லாம் தூக்கல, ஒரு புலையனா காட்சி தரார். ஒரு வேடுவ குளத்துல பிறந்த புலையனா காட்சி தரார். எண்ணெய் பூசிய உடல், 4 நாய்கள், இந்த பக்கம் கல்லு, அப்படி ஒரு கோர ரூபம், பவித்திரமான ரூபத்துலலாம் காட்சி தரல. ஆதிசங்கரர் பார்த்துட்டு, அப்பா நான் குளிச்சுட்டு ஆச்சாரமா வரேன், தள்ளி போப்பா, தொற்றாத. அப்பதான் அவன் கேட்குறான், அந்த புலையன், எதுலேருந்து எதை தள்ளி போக சொல்கிறேன்? ஆத்மாலேருந்து தேகத்தை தள்ளி போக சொல்றியா, தேகத்துலேருந்து ஆத்மாவை தள்ளி போக சொல்றியா? நீ தானே எல்லாமே ஒன்றுன்னு அத்வைத்தத்தை சொன்னேன். பக்குங்குது ஆதிசங்கருக்கு. நான் உணர்ந்தேன், நீ சொல்லும்போது நான் உணர்ந்தேன். இப்படி உணர்றது தான் ஜோசியமும் சரி, பரிகாரங்களும் சரி, இப்படி உணர்றது தான். ஆதிசங்கரர் உணர்ந்தேன்கிறார். அன்னமய சைத்தன்ய ஹிம்ரூஹி கச்சகச்சேத்தி மன்னமய கோஷம். ஓ உடம்பு மலம் மாமிஷம் மூத்திரம் இதால் ஆனது, என் உடம்பு மலம் மாமிஷம் மூத்திரம் இதால் ஆனது. எந்த விதத்தில் நீ தாழ்ந்தவன், எந்த விதத்தில் நான் உயர்ந்தவன்? சொல்லு பார்ப்போம். எந்த விதத்தில் நான் தாழ்ந்தவன், நீ உயர்ந்தவன்? மாமிஷம் நாரும், மலம் நாரும், மூத்திரம் நாரும், இப்படிதான் ஆனது உடல். இல்லைன்னா நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், என்னை தள்ளி போக சொல்கிறேன். இல்லைப்பா, நீ முனிகுமாரன் இல்லை பிரம்மருத்ரனா இருக்கணும், என்னை சோதிக்க வந்திருக்க. சத்தியமா நீ இந்த பிறவி கிடையாதுன்னு ஆதிசங்கரர் அடிச்சு சொல்றார். சிவபெருமான் விஸ்வரூபத்தை காட்டுறார். 4 நாய்கள் 4 வேதங்களாக காட்சி தருது. நீ திக்விஜயம் செய், எல்லா கோவில்களுக்கும் போ, எல்லா கோவில்களையும் எல்லா தெய்வங்களையும் பாடு, புனித தலங்களில் நீராடு, குளிங்க, காவேரியில் குளிங்க, கங்கையில் குளிங்க. இதை பரிகாரமாக சொல்லுங்க. ஜோசியத்தை தயவு செஞ்சு தொழிலாக நினைக்காதீங்க. இது உங்களுக்கு தெய்வம் கொடுத்த ஒரு வர பிரசாதம். நல்லா கற்றுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க. இப்போ வர தலைமுறையில் இருக்க ஜோதிடர்கள் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ். 4 விளக்கு ஏற்றிடுங்க, 2 விளக்கு ஏற்றிடுங்க. விளக்கு ஏற்றினா மட்டும் என்ன? வரவங்களாம் என்ன கேட்குறேன், விளக்கேற்றுற மாதிரி ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள். சரியா? விளக்கேற்றுறது ரொம்ப பிடிச்சிருக்கா? ஒரு விளக்கு ஒழுங்காக நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்க, இல்லை விடிய காத்தால் ஏற்றுங்க, இல்லை ஹோரையை பார்த்து ஏற்றுங்க, நல்ல நேரத்தை பார்த்து ஏற்றுங்க. ஆனால் நெய் வாசம். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் சந்தோஷப்படுறேன். ஒரு ஜோதிட நிகழ்ச்சியில் இருந்தப்போ நாங்கள் ஒரு 6 ஜோதிடர்கள், ஒரு எண்ணெய் நிறுவனம், நான் பேர் சொல்லலை, நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஸ்பான்சர் பண்ணுறோம், எங்கள் எண்ணெயை ஏற்ற சொல்லுங்கன்னு சொன்னப்போ நாங்கள் 6 பேரும் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டோம். இல்லை சார், ஆங்கர் நாங்கள் சொல்லிக்கிறோம், அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. இல்லை, அது கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கட்டும், அது மற்ற இடங்கள்லாம் தீபம் எரியட்டும், வீட்டில் நெய் தீபம் எரியணும். அந்த நெய் வாசம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த விதத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொரு ஜோசியர் சொல்கிறேன், ரொம்ப அவர் மீது எனக்குலாம் மரியாதை ஜாஸ்தி. எல்லாரும் தத்துப்போங்க. இதுனா பரிகாரம், எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது. அதுக்கு தான் 27 நட்சத்திரம் வருது. அதனால தான் தமிழ் மாதங்கள், நீ எந்த மாதத்தில் பிறந்திருக்க, உன் நட்சத்திரத்தோட கர்மாவை மட்டும்தான் நீ ஃபாலோ பண்ண முடியும். பாக்கி இருக்கிறதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண முடியாது. ரொம்ப பெரிய அஸ்ட்ராலஜர். ஏன் இப்படிலாம் அபத்தமாக பரிகாரங்கள் சொல்கிறாங்கன்னு தெரியல. வேறு பரிகாரங்கள் தெரியலையா, இல்லை புரிஞ்சிக்க முடியலையா ஜோதிடத்தை? அப்படி பொத்தாம்பதுவாக சொல்கிறது பரிகாரம் கிடையாது. சப்ஜெக்ட் டு இண்டிவிஜுவல். இது இன்னொன்று என்னன்னா, நேயர்களே, உங்களுக்கு விதியை தெரிஞ்சுக்கணுங்கிற நேரம் வந்துடுச்சுன்னா ஒரு ஜோதிடரோட அறிமுகமோ அந்த ஜோதிடரோட சந்திப்போ நேச்சுரலாகவே உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதியோட பலனை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த உணர்தல் உங்களுக்குள்ளே வரணும். எவ்வளோ விதங்களில் இருக்குது, எவ்வளோ எதை தானம் கொடுக்கணும்னு இருக்குது, எந்த உணவுப் பொருள் தானம் கொடுக்கணும்னு இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் வெள்ளி பொருள் தானம், முண்டியலில் காசுலாம் போடாதீங்க. குருவாயூரப்பனுக்கு தான் துலாபாரம், மீதி இடத்துலாம் துலாபாரம் கொடுத்தா காப்பி அடித்தாங்கன்னு அர்த்தம். தப்பாக ஜோதிடம் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பாரம்பரியம் மாறாது, ட்ரெடிஷ்னலிசம் மாறாது. இன்னைக்கும் 9 கிரகம் 12 ராசி
27 நட்சத்திரம், எந்த டெக்னிக்கும் ஜோசியத்தில் உதவாது. நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கோ மற்ற விஷயத்துக்கோ இருக்காது. அந்த ரகசியத்தை உலகம் ஏற்றுக்காது. பாரம்பரியமான நிகழ்வுகள் தான். இன்றைக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு ராமாயணம் மகாபாரத கதை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ட்ராக்குக்குள்ளே வாங்க. ஏன் என் வண்டி ட்ராக்குக்குள்ளே இல்லை, இதற்கான காரணங்கள் என்ன கண்டுபிடிங்க. நான் கண்டுபிடிச்சேன். உட்காந்து மெனக்கெட்டு என் வேலையெல்லாம் விட்டுவிட்டு, என் ₹1,00,000 சம்பளத்தை விட்டுவிட்டு நோண்டி கண்டுபிடிச்சேன் ஒன்று ஒன்றா உட்காந்து. அதை தான் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சகுனத்தை ஒத்து கவனிங்க. பால் என்ன கண்ணாடி நெருப்பு, அமங்கலம் நடக்கும், பாதிப்புகள் இருக்கும். அவன் டிசிப்ளின் கொடுக்குறான் ஜோதிடத்தில். இப்படி தான் நீ வாழ்க்கை வாழணும். சூரியனை நமஸ்காரம். இன்னொன்று ஒரு பொண்ணு சொல்லுது, ஒரு லேடி சொல்கிறாங்க ஒரு ஜோதிட நிகழ்ச்சியில், ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கோங்க, பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, சூரிய பிம்பம் அதில் விழட்டும், அதில் நீங்கள் உங்கள் முகத்தை பாருங்கள், எனர்ஜி பாஸ் ஆகும். ஒரு எனர்ஜியும் பாஸ் ஆகுது. காலையில் நின்று குளிச்சோன்னா 2 கையும் எடுத்து 2 கையும் உயர தூக்கி சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க. அவருக்கான மந்திரம் ஆதித்ய ஹிருதயம் ராமாயணத்தில் கொடுத்துருக்கான். அதை காதில் கேளுங்க. இன்னைக்கு தேங்க்ஸ் டு யூடியூப், தேங்க்ஸ் டு அத்தனை சோஷியல் மீடியாஸ் இந்த மந்திரத்தெல்லாம் படுபயங்கரமாக கொடுத்துட்டாங்க. அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. சூரிய நமஸ்காரம் அதுக்கு பேர். அதை போட்டுக்கிட்டு இப்படி அப்படி அப்படி இப்படி ட்விஸ்டாக சொல்கிறேன். ஒரு ட்விஸ்ட்டும் வேணாம். பக்தி எளிமையானது. அந்த இப்போ மூக்குத்தி அம்மன் படத்தில் அந்த பாட்டு வந்தப்போ நான் விஜய்க்கே நேரடியாக சொன்னேன். ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. என்ன எளிமையாய் உன்னை யார் சேர நினைக்கிறார் இல்லை? அந்த மாதிரி எளிமையாக தெய்வத்துக்கிட்ட உட்கார்ந்து நான் உன்கிட்ட பேசணும், நீ வரணும், உன் எப்பேற்பட்ட காரியங்கள் செய்திருக்க, அந்த மாதிரி எளிமையாக தெய்வத்தை சேர நினைக்கணும். அபிஷேகம் என்ன, அலங்காரம் என்ன, அடடடா வைர கிரீடம் என்ன, தங்கத்தில் கவா என்ன, இதெல்லாம் உதவவே உதவாது உங்களுக்கு வாழ்க்கைக்கு. ஏன்னா தங்கத்தெல்லாம் தானம் கொடுத்தவங்கலாம் எனக்கு தெரியும், வைர கிரீடம் தானம் கொடுத்தவங்களெல்லாம் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டத்தில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு. அதெல்லாம் செய்யக்கூடாது. பசும் பால் தான் நிவேதம், பசுக்களுக்கு சேவை, அதுதான் மகத்தானது. இதெல்லாம் வாழ்க்கையை மாற்றும். மந்திர உபாசனைகள் ஏற்கனவே இந்த மந்திரத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. உங்கள் குலதெய்வத்தோட கதையை தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு வெற்றி தரும். பரிகாரம் சப்ஜெக்ட் டு இண்டிவிஜுவலை தவிர பொத்தாம் பொதுவானது அல்ல. அதே மாதிரி திருவண்ணாமலை நீ குமீது, திருப்பதி அடுத்து ஓவர்டேக் பண்ணிடும் போல இருக்கு. கிரிவலம் 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 அப்படின்னு. கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருந்தீங்கன்னா திருவண்ணாமலை போகாதீங்க. காதலன் காதலி இல்லறத்தில் இருந்தீங்கன்னா லெவலாக போங்க. போய் ஒரு கும்பிடு மட்டும் போட்டு உடையாந்துருங்க குடுன்னு. அதே மாதிரி சபரிமலைக்கு மாலை போடுறேன்னு அபத்தமாக பண்ணாதீங்க நிறைய காரியங்கள். அது துஷ்ட தெய்வம், உக்ர தெய்வம், திருப்பி அடிக்கும். இந்த இப்போ கருப்பு படத்தில் கூட ரீசெண்டாக ஒரு மூவியில் கருப்பு துணி போட்டிருந்தாங்க. நாட் அட்வைசபிள். தீட்டு ஆகாது. கருப்பு துணி காவல் தெய்வங்களுக்கு ஆகாது. சில தெய்வங்களுக்கு ஒதுங்கி நிற்கணும், பயப்படணும். அவங்க எந்த சப்ஜெக்டை எப்படி ரெஃபர் பண்ணி எதை வச்சு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் எனக்கு அந்த ஒரு போர்ஷன் பிடிக்கல. அது அந்த கருப்பு துணி பீயிங் வியூட் ஆஸ் நெகட்டிவ்லி இன் அஸ்ட்ராலஜி. இந்த கருப்பு துணி அவ்வளோ பாசிட்டிவாக பார்க்கப்படவில்லைங்கிறது தான் நிஜமான ஒரு கருத்து. ஸோ ஜோதிடம் எவ்வளோ தரம் குறைந்து போயிருக்குன்னு பாருங்கள், தரம் தாழ்ந்து போயிருக்குன்னு பாருங்கள். வருத்தமாக இருக்குது. இந்த ஜோதிட கலை அப்பேற்பட்டது. உங்கள் கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, நட்சத்திரத்தோட அடையாளம் தெரிஞ்சுக்கங்க, தசாபுத்திக்கான ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கங்க. இன்னும் முருங்கைப்பூல அர்ச்சனை பண்ணுங்கள், வேப்பம்பூல இது பண்ணுங்கள், வேப்ப எண்ணெயில் விளக்க ஏகப்பட்டது ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு பரிகாரமாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதை நம்ம நேயர்கள் தான் முடிவு பண்ணணும். எப்படி என்ன எதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடுச்சு ஜோசியம். கொஞ்சம் பார்த்து நல்ல ஜோதிடத்தை, தரமான ஜோதிடத்தை தேடுங்க. தரமான வாழ்க்கையை அடையுங்கள். உங்கள் லைஃப்பில் ஏதாவது முன்னேற்றிக்கணும், ஒரு சந்தோஷம், நியாயமான ஆசை எனக்கு இருக்குது சார், அதுவே எனக்கு நிறைவேறலை அப்படின்னா ஜாதகம் பாருங்கள். இந்த கேள்வி பதில், இந்த ஃப்யூச்சர் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டது ஒரு போர்ஷன் ஜோசியத்தில். இதுக்கு ஆயுள் இருக்குமா, தீர்க்கமாக இருக்குமா, நம்பி நம்ம செய்யலாமா, இது அளவு. சரியா? என்னுடைய குமுறல்கள் இதெல்லாம் கொட்டிட்டேன். இன்னைக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டுருக்கு. ஒரு சில ஜோதிடர்கள் நானே ரொம்ப வியந்திருக்கேன். அவங்க கூட எல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவங்ககிட்டலாம் நிறைய கற்றுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய உங்கள் லைஃப்பில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஒரு நியாயமான ஆசையை நிறைவேற்றிக்கணும்னா ஜோதிடத்துக்குள்ளே உங்கள் ட்ராக்கை தூக்கி போடுங்க. அதற்கான அடையாளங்களை பின்பற்றுங்க. சும்மா போய் நானும் கேட்டு வரேன் அப்படின்னு கேள்வி பதில் கேட்காதீங்க. என்னுடைய அனுபவம்லாம் பயங்கர இதாக இருக்குது. நிறைய பேருக்குலாம் நான் சொன்னேன்னா சொல்லலாம், பட் பர்சனலாக அந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லக்கூடாது. என்கிட்ட ஜாதகம் கேட்க வரவங்களோட ரகசியத்தை நான் காப்பாற்ற வேண்டும். ஆனால் இந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய ஜோதிடர்களுக்கு வருத்தம் வரலாம், கோபம் வரலாம்.
நான் இதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நான் தைரியமாக பேசுகிறேன். நான் யாரை பார்த்தும் பயந்தது கிடையாது. பயந்தா ஜோசியம் யாருக்கும் சொல்ல முடியாது. என் ஜோதிடம் இன்னைக்கு உலகத்தையெல்லாம் தாண்டி வேறு லெவலுக்கெல்லாம் போயிடுச்சு. நான் யாருக்கிட்டே என்னை போய் நிரூபிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ இன்னொரு நல்ல தருணத்தில், நல்ல டைட்டிலில், நல்ல டாப்பிக்கில் சந்திப்போம். ஜோதிடத்தை கொஞ்சம் காப்பாற்றுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.